வெலிகம பொள்ளத்த ரயில் கடவில் சிறிய பாரவூர்தியொன்று மாத்தறையிலிருந்து காலி நோக்கி பயணித்த ரயிலுடன் நேற்று மாலை மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏனைய நால்வரும் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு பெண்ணின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் தெளிச்சவிலை கிரிமிட்டிமுள்ள பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என்பதுடன் காலி பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. ரயிலுக்கான சமிஞ்ஞை ஒளிரும் வேளையில் ரயில் வருவதாக அருகில் இருந்தவர்கள் எச்சரித்ததையும் மீறி லோரி ரயில் கடவின் ஊடாக செல்ல முற்பட்ட போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக வெலிகம போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் லோரியின் சாரதியான 34 வயதான நபரும் அவரது 80 வயதான தாத்தாவுமே உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த உயிரிழந்த சாரதியின் 1 மற்றும் 7 வயதுடைய 2 பிள்ளைகள், அவரது மனைவி மற்றும் அவரது மனைவியின் தாயார் ஆகியோர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி பயணித்த உதயதேவி ரயிலுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று பிற்பகல் ஹபரணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹபரணை பெள்ளங்கடவல கிளை வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளின் பின் ஆசனத்தில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்து தம்புள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹினிகிரிகம கெக்கிராவ பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹபரணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சக ஜனநாயக நாடாக இந்தியா இந்த மக்கள் ஆணையினை வரவேற்பதாகவும் மக்களின் நலன்களுக்காக இருதரப்பு உறவினை மேலும் வலுவாக்க உறுதி கொண்டுள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து 18 கோடியே 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைதாகியுள்ளார். அவரிடமிருந்து 22 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹசீஸ் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தைச் சேர்ந்த 37 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இலங்கையில் அழகு கலை நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்றமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. புத்தளம் சாலியவெவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பொல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சாலியவெவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் புத்தளம் சாலியவெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடையவர் ஆவார். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த 14ஆம் தேதியன்று இரவு நடைபெற்ற மதுபான களியாட்ட நிகழ்வொன்றில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 23 மற்றும் 24 வயதுடைய இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாலியவெவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு சென்று கொழும்பு திரும்பிய மக்களுக்காக இன்று முதல் விசேட பேருந்து சேவைகள் வழங்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்துள்ளார். நாளையும் நாளை மறுதினமும் இந்த விசேட பேருந்து சேவைகள் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்களின் வசதிக்காக தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது.
உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 67.02 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 71.04 அமெரிக்க டாலராக நிலவுகின்றது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.823 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் அமைதியாக செயற்படுமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த நாட்களில் தேர்தல் சட்ட விதிகளை மீறிய 581 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் கூறியுள்ளார். லெபனானில் சிவில் பாதுகாப்பு மையத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 12 வைத்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த தாக்குதலுக்கு தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலால் நேற்றைய தினம் மாத்திரம் லெபனானில் 59 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 182 பேர் காயமடைந்துள்ளனர். லெபனானின் சுகாதார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. என் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் என்னை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி என ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிட்டு 46,438 விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான். இந்த வெற்றி தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், என்னால் முழுமையாக வேலை செய்ய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் முடிந்ததை நாங்கள் வழங்கினோம். இந்த வெற்றி எனது பணி, எனது அர்ப்பணிப்பு மற்றும் எனது மக்களின் நம்பிக்கைக்கு சான்றாகும். நம்மை நாமே மேம்படுத்தி அடுத்த கால பகுதியில் அதை செயற்படுத்துவது குறித்தும் சிந்திப்போம். என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன். என்னை சந்தேகித்தவர்களுக்கு எனது பணி தொடர்கின்றது. எப்போதையும் விட மிக வலிமையாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை ஆய்வகம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீயினால் ஆய்வுக்கூடம் முற்றாக எரிந்துள்ளது. மாத்தளை உக்குவெல அஜ்மீர் கல்லூரியின் ஆய்வகத்தில் இந்த தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு 10:30 மணியளவில் தீ பரவியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள 10வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை பிற்பகல் 3 மணிக்கு சமர்ப்பிக்க உள்ளார். பாராளுமன்ற தொடர்பில் பிரிவு இதனை அறிவித்துள்ளது. 10வது நாடாளுமன்றத்திற்கு தேர்வான புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன்படி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாளைய தினம் நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் என நாடாளுமன்ற தகவல் தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்கள் தமக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் 2 மையங்களை திறக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாடுகளை கடத்தி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனத்தினை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வைத்து இளைஞர்கள் மடக்கி பிடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, புதுக்குடியிருப்பு பகுதியில் அண்மை காலமாக வளர்ப்பு மாடுகள் திருட்டு போகும் சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகி வருகின்றன. கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் வீட்டு காணி ஒன்றில் இருந்த சிறிய பட்டியில் சிறு கன்றுகளின் தாய் மாடுகளினை கன்றுகளை தவிக்கவிட்டு மனிதாபிமானம் அற்ற நிலையில் திருடிச் சென்றுள்ளனர். அதேபோல் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் அதிகளவான வளர்ப்பு மாடுகள் திருட்டு போயுள்ளன. இதனை அடுத்து குறித்த கால்நடை வளர்ப்பு உரிமையாளர்களினால் போலீசில் முறைப்பாடு வழங்கியும் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படவில்லை.
இதனை அடுத்து மாடு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வெகனார் ரக வாகனம் நடமாடுவதை குறித்த கிராம மக்கள் அவதானித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிடிக்க முயற்சி செய்து பலனளிக்காத நிலையில் வாகன இலக்கத்தினை கண்காணித்து வைத்திருந்தனர். நேற்று குறித்த வெகனர் ரக வாகனம் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் சென்ற நிலையில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து மடக்கி பிடித்துள்ளனர்.